கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். நீங்கள் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் 35வது வசனம் வாசிங்களேன். மத்தேயு 10:35. எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஆமென். இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்வார்னா, 34ல பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் அப்படின்னு. அப்ப இந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் காரணராக தான் அறியப்படுறாரு. ஆனா ஏன் இந்த ஒரு இடத்த சொல்லணும், ஏன் பிரிவினை உண்டாக்க வரணும், ஏன் பட்டயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத பார்க்கணும். வாசிங்க, ஆதியாகமம் 3:8 வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதுல 8வது வசனம் வாசிங்கக்கா. 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நபியும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆமென். இங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா, ஆதியில தேவன் மனுஷனை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார் அதையும் வாசிங்க. ஆதியாகமம் 1:26-27 வாசிங்களேன். 1:26-27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இதுல ரொம்ப கிளியரா இருக்கு, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி, அதாவது முப்பரு தேவனா இருக்கிறாங்க. தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றாக வெளிப்படுத்துறாங்க தங்களை. நம்மள மாதிரியே ஒரு மனுஷனை படைக்கணும், நமக்காகவே ஒரு மனுஷனை படைக்கணும். நம்மளுடைய இப்போ ஜெனட்டிக் படி நம்ம சொல்லலாம், ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அது தாய் மாதிரியோ தகப்பன் மாதிரியோ இல்ல ஆச்சி மாதிரியோ தாத்தா மாதிரியோ அத்தை மாதிரியோ அந்த குடும்பத்துல ஒரு ஜீன்ல தான் அது கண்டிப்பா வரும். மாறி வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. பிளட்டா இருக்கட்டும் எல்லாமே அது சுத்தி தான் வரும். அதுக்கு முன்னாடியே அவருடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குறார், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் முடியும். அப்படி உண்டாக்கி நம்ம போலவே அவன் இருக்கணும். அதாவது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, தேவனுக்கு எப்பப்பெல்லாம் அவரை பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் தோட்டத்துக்கு ஆதாம பாப்பாராம். சோ ஆதாம பாக்குறப்பெல்லாம் அவருக்கு அவரை பாக்குற மாதிரியே தோணுமா. ஏன்னா அவ்வளோ ஒரு சாயலை மனுஷன் பெற்றிருந்தான். அவரை போலவே இருந்தான், அவளை போலவே பிரகாசமா இருந்தான், நன்மை தீமை அறியாது இருந்தான், அவ்வளோ அழகாய் உறவாடி கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வசனம் சொல்லுது, டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேலையில அந்த ஒரு அழகான ஒரு கூல் பிரீஸான டைம்ல அவர் வருவார், ஆதாம பார்க்கிறதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது மனுஷனுக்கும் தேவனுக்கும். அந்த உறவுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாவம் வந்ததுனால மனுஷன் வழி தப்பி போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ அதாவது ஒரு பிணைக்க முடியாத ஒரு உறவு இருந்தது ஆதியில, ஏதேன்ல இருந்துச்சு. எப்பப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி அவர் தம்ம சாயலை பார்க்குறது. இப்ப நம்மளை பார்க்கணும்னு நம்ம கண்ணாடியில போய் பார்க்கிறோம். ஆனா தேவன் அவரை பார்க்கணும், நம்ம போலவே ஒருத்தவன் இருக்கான், நம்ம போலவே ஆள போறான், அவனை நம்ம வச்சிருக்கணும்னு சொல்லி அவ்வளவு அழகாய் பார்த்து உண்டாக்கினார். அவ்வளவு அழகான ஒரு உறவு இருந்துச்சு. எல்லாமே பண்ணான். அவன் போனா வந்தான், மிருகங்களுக்கு பயப்படல, பயம்னா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு உன்னதமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. அந்த அழகான ஒரு வாழ்க்கையில எப்படி சர்ப்பமாகிய பிசாசு வந்ததோ, இங்க வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேலையில எப்பவும் போல ஆண்டவர் வராரு அவங்களோட பேசுறதுக்கு, அவங்களோட உறவாடுறதுக்கு. ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு ஒளித்து கொண்டார்கள். அந்த சத்தத்தை கேட்க அவங்க அவ்வளவு ஆசையா இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் பாவத்துக்கு முன்னாடி அவருடைய சத்தம் எப்ப கேட்கும், எப்ப ஆண்டவர் வருவார். ஏன்னா அவ்வளவு அழகான, ஜென்ரலாவே இப்ப நம்மளே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னா, அப்படி வெளியே நடந்தாலோ இல்ல ஒரு வயல்வெளியை பார்த்தாலோ ஒரு மனது இளைப்பா இருக்கு தெரியுமா. இதுக்கே இவ்வளவு இளைப்பா இருந்ததுன்னா அப்ப அந்த அழகான அந்த ஏதேன் தோட்டத்துல அவ்வளவு அழகான ஒரு படைப்பு எல்லாமே இருக்கு. இவங்க தான் ஆளுகை செய்யறாங்க. அவ்வளவு அழகான குளிர்ச்சியான வேலையில தேவனை பார்த்து தேவனோடு கூட பேசி அவ்வளவு அழகான ஒரு உறவு. அந்த உறவுக்கு ஒரு கலகம் வந்தது மாதிரி பாவம் பிரவேசித்தோன்னு
எந்த சத்தத்துக்கு அவங்க காத்திருந்தாங்களோ, எந்த சாயலோடு இவங்களும் சேர்ந்து இணைந்து பிணைந்து நடந்து வந்தாங்களோ அதுல ஒரு பிரிவினை உண்டாச்சு. எதனால? பாவத்தினால. வசனம் சொல்லுது, சத்தத்தை கேட்டு தங்களை ஒழித்து கொண்டு இவர் தேடுறாரு ஆதாம் எங்கனே. அவர் தெரியாது ஆதாம் எங்க ஒளிஞ்சிருப்பான். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா அந்த பிரிவினை அவரால் தாங்கிக்க முடியல. கடைசியில மனுஷன் பிரிஞ்சே போயிட்டான். எங்க பிரிஞ்சு போயிட்டான்? வாசிங்க, ஆதியாகமம் 3:24 வாசிங்களேன். 24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அவர் மனுஷனை துரத்தி விட்டு. இது நம்ம ஈஸியா வாசிடுறோம், நம்ம ஈஸியா ரீட் பண்ணிடுறோம். ஆனா அந்த சூழ்நிலையில அது கர்த்தருக்கு எவ்வளவு ஒரு வழியை கொடுத்திருக்குன்றத நம்ம என்னைக்கு புரியுறோமோ, இததான் பவுல் சொல்றாரு, அவருடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. இப்ப நம்மளே ஒரு உலக பிரகாரமா இருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்மளுடைய பிள்ளையோ ஏதோ ஒண்ணு நமக்கு விரோதமாய் தவறு செய்து பாவம் செய்து நம்ம வெறுத்து நீ போன்னு சொல்லி விட்டுறோம். போன்னு சொல்லி விட்டுட்டு நீ மூஞ்சிலே முழிக்காதன்னு என்னதான் நம்ம அவ்வளவு வைராக்கியமா ஐயோ சமுதாயத்தின் மத்தியில என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி அவங்க துரத்தினாலும் நம்முடைய மனதின் ஆழத்துல ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா மேபி ஒரு ஈகோலையோ இல்ல செஞ்ச தவறு அவங்க உணரணுன்றதுனாலயோ நம்ம விடாப்படியா இருப்போம். உலகத்தானே தான் பெற்றெடுத்த பிள்ளைய துரத்தி விடுறதுல இவ்வளோ ஒரு வலி வேதனை இருந்துச்சுன்னா பார்த்து உண்டாக்கினார். அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னா, எப்படி லூசிபர் நான் தேவனுக்கு மேலாக உயரணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு கீழே விழுந்து ஒரு கூட்ட தூதர்கள் விழுந்தாங்களோ அந்த இடத்தை அவருக்கு நிவர்த்தி ஆக்கணும். அதற்காக மனுஷனை உண்டாக்கினார். சொன்ன மண்ணுனால மனுஷனை உண்டாக்குறேன்னு. அது வரைக்கும் அவனை மண்ணுன்னு அவர் சொன்னதே கிடையாது. மண்ணில் எடுக்கப்பட்டனால நீ ஆதாம், அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு. ஆனா என்னைக்கு அவன் அந்த தன்மை இழந்தானோ, வசனம் சொல்லுது 23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டார்னு இருக்கு வசனம். துரத்தி விட்டார்னு இருக்கு. இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அந்த வழி பிதாக்கு அப்ப இருந்து இருக்கு, தேவனுக்கு அப்ப இருந்து இருக்கு. ஏன்னா அதை நம்ம இழந்த நிலையில நிற்கிறோம். நம்ம எப்படி தேவனை ஐயோ நான் தேடலையே, இன்னைக்கு நான் அவர் கூட பேசலையே, இன்னைக்கு நான் அவரை பார்க்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கோ இல்லையோ, அவர் அனுதினமும் நமக்காக காத்திருக்கிறார். என் மகளோ என் மகனோ என்னை பார்த்துட மாட்டாங்களா, என்னிடத்துல பேசிட மாட்டாங்களான்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த ஒரு உன்னதமான ஒரு உறவுனா அது கிறிஸ்துவின் உறவு மட்டும்தான். அப்போ அனுப்பிட்டாரு, துரத்தி விட்டாரு. எதனால அப்படின்னா தேவனும் மனுஷனும் ஒன்றா இருந்தார்கள், ஒன்று பிணைந்து அப்படி இருந்தார்கள். எப்ப நடுவுல பாவம் வந்ததோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா துரத்தப்பட்டாங்க. அப்ப எது பிரிவினைக்கு உண்டாயிச்சு, எது பிரிவினைக்கு காரணமா இருந்ததுன்னா ஒரு பாவம். இப்ப அதே பாவத்தை கிறிஸ்து மறுபடி பிரிவினை உண்டாக்குறாரு. ஏன் பிரிவினை உண்டாக்குறாருன்னா, யார் இப்ப சேர்ந்திருக்கானா உலகமும் மனுஷனும் சேர்ந்திருக்கு. ஏன்னா நம்ம பாவத்துக்குள்ள வந்துட்டோம். பாவத்தினால சாபம் வியாதி எல்லாம் உள்ள வந்துருச்சு. தேவனும் மனுஷனும் ஒன்றா இருந்தத எப்படி பாவம் பிரித்து மனுஷனை புறம்பே தள்ளினதோ, இப்ப உலகமும் மனுஷனும் ஒன்றா இருக்கிறான். உலகத்தோட பிணைந்து இருக்கிறான், உலகத்தோட வாழ்ந்திருக்கிறான், உலகம் இருக்கிறான், உலக ஆசீர்வாதங்கள் உலக காரியங்கள் எல்லாம் உலகம். இப்ப பார்த்தாரு, இனிமே நீ இன்னும் உலகத்தோடு இருக்கக்கூடாது, ஏன்னா நான் வந்துட்டேன் பூமியில. இப்ப உலகத்துக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்குறதுக்கு அந்த வார்த்தை சொல்றாரு, உலகத்தில் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை கொடுக்க வந்தேன். எப்படி அங்க நான் ஒரு பட்டயத்தை வச்சு ஜீவ விருட்சத்தின் கனியை காக்குறேனோ, ஏன்னா அவருக்கு வருத்தம் பார்த்தாரு. அந்த பட்டயத்தை தாண்டி எவன் ஜீவ விருட்சத்தை கனியை பறிச்சு புசிப்பானா ஜெயம் கொள்ளுகிறவன் தான். அப்ப அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களா நான் இருக்கணும்னா எனக்கு இங்க ஒரு பிரிவினை வேண்டும். எனக்கு என்னால உலகத்திற்கும் தேவனுக்கும் என்னால ஊழியம் செய்ய முடியாது, உலகத்தையும் என்னால் நேசிக்க முடியாது, தேவனை என்னால் நேசிக்க முடியாது. அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், அப்ப நான் உலகத்தில் இருக்கிற யாரையும் நேசிக்க கூடாதா, உலகத்தின் காரியங்களை செய்யக்கூடாதா? நிச்சயமாக செய்யணும். இந்த தேகம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கடமைகள் இருக்கு. எனக்கு ஒருவேளை தேவன் குடும்பத்தை கொடுத்தா நான் குடும்பத்தை பார்க்கணும், ஒருவேளை வேலையை கொடுத்தா நான் வேலையை செய்யணும், படிப்பு கொடுத்தா நான் படிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் உடுத்தணும், நான் உண்ணணும், நான் இருக்கணும், எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா என்னுடைய மனது, என்னுடைய நாட்டம், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆவல், ஏக்கம் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினதா இருக்கணும். இதுதான் ஒரு உன்னதமான வாழ்க்கை. அவங்க அப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க ஏதேன்ல. பிசிக்கலாவும் சரி, ஸ்பிரிச்சுவல் எல்லாமே அவங்களுக்கு தேவன் மட்டும்தான் தெரிஞ்சாரு. ஆனா என்னைக்கு பாவம் உட்பிரவேசித்ததோ, இன்னைக்கு நம்ம இங்க வாழ்ந்துட்டே நம்ம கர்த்தரை நினைக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, கணவன் ராணுவத்துக்கு போயிருக்கிறாரு, இல்ல மிலிட்டரிக்கு போயிருக்கிறாருன்னா அந்த மனைவி அந்த கணவனை நினைத்தே வாழ்வாங்க.
அந்த பிள்ளை அப்பா அப்பானே இருக்கும். அப்பா எப்போ வருவாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரான்னு. அதுக்காக மனைவி வந்து பிள்ளைக்கு சாப்பாடு செய்யாம இருப்பாங்களா, இல்ல பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இருக்குமா? நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஏக்கம் எல்லாம் கணவன் மேலேயே இருக்கும். ஏக்கம்லாம் அப்பா எப்போ வருவாரு, அப்பா மிலிட்டரில இருந்து எப்போ வருவாரு, அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு அதை விட ஒரு உன்னதமான உறவு வேணும்னா எனக்கு உலகத்துல ஒரு பிரிவினை வேணும். அததான் அங்க சொன்னாரு. உலகத்தில் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன், மகளுக்கும் தகப்பனுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் வாசிச்சோம்ல நம்ம, பிரிவினை உண்டாக்க வந்தேன். அப்ப இந்த பிரிவினை எப்படிப்பட்ட பிரிவினைனா, இந்த பிரிவினைனால என்னால கர்த்தரிடத்துல மறுபடியும் சேர முடியும். இந்த பிரிவினை யாரால உண்டாக்க முடியும்னா கிறிஸ்துவால மட்டும்தான் உண்டாக்க முடியும். இதுக்கு முன்னாடி தேவன் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எத்தனையோ நியாயாதிபதிகளை அனுப்பினார், எத்தனையோ ராஜாக்களை அனுப்பினார், நிறைய பேர் அனுப்பினார். எல்லாரையும் அனுப்பிதான் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன், ஒண்ணுமே கேட்கல. சரி, என் சொந்த குமாரனை அனுப்புவேன்னு சொந்த குமாரனையும் அனுப்பினேன், அவனையும் நீங்க அடிச்சு கொலை பண்ணி தூரத்துல போட்டுட்டீங்க, இனிமே எப்படி அவர் சும்மா இருப்பாரு? அப்போ கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது காரணம், ஏதேன்ல பிரிவினையே இல்ல, தேவனும் மனுஷனும் ஒன்றா இருந்தார்கள், தேவனும் மனுஷனும் ஒண்ணுக்குள்ளா இருந்தாங்க. பாவம் எப்படி பிரிவினை உண்டாக்கி தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி தூரம் ஆக்கினதோ, அந்த தூரம் மறுபடியும் கிட்டி சேரணும்னா உலகத்தோட நான் வரக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா உலகமும் நாமும், எது எடுத்தாலும் உலகமும் நாமும். பிரிவினை உண்டாக்குனா கிறிஸ்து வந்தார். என்னைக்கு கிறிஸ்து நடுவுல வராரோ உலகம் என்னை விட்டு அகன்று போகும். என்னால ஏதேன்ல ஆதாம் இருந்த அந்த சூழ்நிலையை என்னால இப்ப உணர முடியும். இதுக்கும் மேலாக நான் மறுரூபப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட பிதாவுடனே கூட பரலோகத்தில் நான் வந்து காலகாலமாக அவருடைய உறவுக்குள்ள இருக்கவே தேவன் உலகத்தில் வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கினார். இந்த பிரிவினை எல்லாருக்கும் கிடையாது, உலகத்தானுக்கெல்லாம் கிடையாது. உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார், உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஆனா இந்த பிரிவினை யாருக்கு கொடுக்க வந்தார்னா, நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. வந்து ஒவ்வொரு விஷயம் வாசிக்கிறப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த வசனம் எந்த இடத்துல இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு. பிளைண்டா நம்ம என்னைக்குமே ஒரு வசனத்தை வாசிக்கவே கூடாது. நீங்க இந்த 10ஆம் அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரத்துல சீஷர்களை தேவன் அழைத்து நீங்க புறப்பட்டு போங்க, பிரிச்சு இவங்கதான் 12 சீஷர்கள் சொல்லி எப்படி நீங்க ஊழியம் செய்யணும், என்ன கொண்டு போகணும் எல்லாத்தையும் சொல்லுவாரு. சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் சீஷனா இருக்கணும்னா எனக்கு பிரிவினை வேணும். இது எல்லாத்துக்கும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார், உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார், உலகத்தில் இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் பாவம் சாபம் வியாதி கஷ்டம் எல்லாத்துல இருந்து தேவன் விடுதலை கொடுக்க வந்தார். ஆனா அதையும் தாண்டி இந்த பிரிவினை யாருக்கு சொல்றாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. அப்ப இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா எனக்கு சில பிரிவினைகள் வேண்டும். நான் உலகத்துல அதுக்காக நம்ம வந்து ரொம்ப விரக்தியா அந்த தனி தீவுல இருக்கிற மாதிரி நம்மள பார்த்தாலே மனுஷன் ஓடுற மாதிரி வாழக்கூடாது. நான் உலகத்தை நேசிக்கணும். நான் அதாவது தேவனே பாத்தீங்கன்னா பாவிகளை நேசிப்பார். நீங்க நல்லா பாருங்க, அவருடைய ஊழியத்துல 3 வருஷம் ஊழியத்துல அவர் ஆயக்காரரோட பாவிகளோட வேசிகளோட இப்படிதான் இருந்தாரு. ஏன்னா அவர் பாவிகளை அதாவது மனுஷனை எப்பவுமே பார்க்கிறப்போ ஒரு ஆத்மாவை அவர் பார்த்து பழகினாரு, அதனால அவங்கள நேசிப்பாரு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் அவர் பிடிக்காது. பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். ஆனா பாவிகளை நேசிச்சாரு. அந்த நேசம் அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கினது. இன்னைக்கு அதே போலதான் நானும் இருக்கணும். ஆனா எனக்கு சில பிரிவினை வேணும். நான் நல்லா புரிஞ்சுக்கணும், சில காரியங்கள் சில நபர்கள் சில சூழ்நிலைகள் தேவன் என்னை விட்டு பிரிக்கிறார்னா நான் கர்த்தருக்குள்ள அடங்கி இருந்தா, நம்ம சும்மா கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காம கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காம ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா கர்த்தராலதான் எல்லாமே கர்த்தராலன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. ஒருவேளை நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருந்து கர்த்தருடைய சொல்லின் கேட்டபடி நடந்து வந்து சில பிரிவினைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்ததுன்னா எல்லாவற்றையும் நன்மையாக கருதணும். நமக்கு இந்த நன்மையாக கருதுறதுக்கு முன்னாடி முதல்ல பிரிவினை ஏன் வருதுன்னு அனலைஸ் பண்றக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வேணும். சிம்பிளா சொல்றேன், நீங்க பழைய ஏற்பாட்டுல சாராள் வந்து ஆகாரை கூப்பிட்டு ஆபிரகாமோட இணைத்து கொண்டு ஒரு மகனை பெற்றெடுப்பா, இஸ்மவேல். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேருக்கு வாக்குவாதம் வரும். இவ அவளை அற்பமா என்னவா, இவ அவளை பேசுவா, 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கும். அப்புறம் அப்படியே போய் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு பிறந்துருவான். ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு மாதிரி வாக்குத்தத்தம் வந்தோன்னே சாராள் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா, ஆகார வந்து நீங்க புறம்பே தள்ளுங்க. இதை பத்தி நான் ஒரு செய்தியை எடுத்திருக்கேன், ரீசெண்டா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் ஆகார புறம்பே தள்ளணும்னு ஒரு செய்தி இருக்கு, புறம்பே தள்ளுங்கன்னு சொல்லிடுவா. அதை அப்படியே ரீட் பண்ணிட்டு நம்ம பிளைண்டா என்ன பண்ணிக்கிறோம்னா ஆகார் பாவம் அலைஞ்சு திரிஞ்சா. இல்ல அந்த இடத்துல அந்த ஒரு பிரிவினை வருதுன்னா நிச்சயமாக அதுக்கு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை நம்ம புதிய ஏற்பாடுல தேடலாம். எப்படி தேடலாம்? கலாத்தியர்ல எடுங்கக்கா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதுல 13 வாசிங்க. கலாத்தியர் 2ல ஒரு நிமிஷம் வேணாம்
கலாத்தியர் 4:24 வாசிங்கக்கா. 4:24. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. போதுங்கக்கா, அந்த ஒரு வார்த்தை தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஞானத்தை தான் நீங்க தெய்வன்ட்ட கேட்கணும். யாக்கோபு 1:5 சொல்றாருல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இத சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல சொல்லி சொல்லி பழகிட்டோம். நம்ம படிக்கிறதுக்கு ஞானம் இல்ல, வேலை பார்க்கறதுக்கு ஞானம் இல்ல. அதோட அர்த்தமே எனக்கு முக்கியமா வேதத்தின் ஞானம் வேணும். எனக்கு வேதத்தை பகுத்து அறிந்து பார்க்கிறதுக்குரிய ஞானம் எனக்கு வேண்டும். வேதத்துல நம்ம நினைக்கிற மாதிரி என்ன இங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறது என்ன புக்கா, நம்ம எழுதி போடுற புக்கா தப்பு இருக்குன்னு மாத்துறதுக்கு? இது ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு உறுப்புக்கு பின்னாடியும் அர்த்தங்கள் இருக்கு. அப்ப அங்க நமக்கு ஜென்ரலா தோணலாம், சாரால் என்ன இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, அவனுக்குன்னு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஆகார துரத்தினாங்க, பாவம் ஒரு துருத்தி அப்பத்தோட போனான்னு. கர்த்தர் அங்க என்ன தெரியுமா சொல்றாரு, நீ சாராலின் சொல்படி கேளுன்னு சொல்வார் ஆபிரகாம. இங்க வசனம் சொல்லுது இது ஞான அர்த்தம் உள்ளவைகள். இதே மாதிரிதான் ஆபிரகாம் லோத்து. ஆதியாகமம் 12 ஆண்டவர் என்ன சொல்வாரு வாசிங்கக்கா. ஆதியாகமம் 12 முதல் வசனம் வாசிங்களேன். முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமின் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கிளியரா சொல்றாரு, நீ உன் தேசம், அதாவது உன் சொந்த தேசம், உன் பூர்வீகம், நான் பிறந்தது நேட்டிவ் எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் விட்டுட்டு உன் இனம், உனக்குன்னு ஒரு இனம், உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய ஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் தகப்பனுடைய வீடு, கிளியரா சொல்லிட்டாரு, தேராகுடைய வீடை விட்டுரு எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன். அங்க வாழ்ந்திருப்பாரு போன்றிருப்பாரு, நமக்கு தெரியும். முன்னாடியே அழைச்சிருப்பாரு மெசபொத்தோமியால இருந்து. அதுக்கப்புறம் இவர் அப்பா மறிக்கிறப்ப அப்படியே அங்கே இருந்துருவாரு. அதுக்கப்புறம் தேவன் புறப்பட சொல்வாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா வாசிங்க 4வது வசனம் வாசிங்களேன். 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடிதான் புறப்பட்டு வந்தான். ஆனா லோத்து இவ கூட போறான். நல்லவேளை வசனம் ஆபிரகாம் லோத்தை கூட்டி கொண்டு போனான்னு இல்லாததுனால மேபி கர்த்தரே ஒரு இடத்துல பார்த்து பிரிச்சிருவாரு. இப்ப நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா லோத்து கூட போவான். லோத்து என்னதான் அங்க சோதம் குமார தேர்ந்தெடுத்து எல்லாம் பண்ணாலும் அவன் நீதிமான். ஏன்னா நீங்க ஒரு வசனம் இருக்கும், அவன் வெளியே உட்கார்ந்து இருப்பான். புதிய ஏற்பாட்டுல லோத்து நீதிமானாக கருதப்படுகிறான் வசனம் இருக்கு. எப்படியோ இப்ப நமக்கு அது கண்டென்ட் கிடையாது. ஆனா ஒரு இடத்துல லோத்தையும் ஆபிரகாமே தேவன் பிரிப்பார். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பூமி தாங்கி கொள்ள கூடாத அளவு ஆசீர்வாதம் இருக்கும். இவங்களுடைய வேலைக்காரருக்கும் அவங்களுடைய வேலைக்காரருக்கு வாக்குவாதம் வராம இருக்கும். என்னதான் பிரிச்சாலும் லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வருகிறப்ப நான் அடுத்து அது கேடிபியில் எடுக்கணும்னு இருக்கிறேன். யுத்தத்துக்கு புறப்பட்டு போறது ஆபிரகாம் தான். நம்ம நினைக்கிறோம் தாவீது யுத்தத்துக்கு போனார் அப்படி. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க ஆபிரகாமுடைய சரித்திரத்தை. எத்தனையோ பேரு கூட்டிட்டு இவர் தான் யுத்தத்துக்கு போவாரு. சோ எனக்கு சக ஜனங்கள், என்னோட உறவினர்கள், உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா நான் போய் நிற்கணும், நான் அவங்களை நேசிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா ஒன்றி கூடி இருப்பதற்கு பூமி தாங்கி கொள்ளல. அதே மாதிரிதான் அங்க ஏன் பிரிவினை உண்டாக்குனார் அப்படின்னா, என்னால உலகத்தான் யோசிக்கிற மாதிரி என்னால யோசிக்க முடியாது. உலகத்தான் நினைக்கிற அந்த ஹைக்கு, அந்த மென்டாலிட்டி, பிசினஸ், இது எனக்கு செட் ஆகாது. ஆனா நான் உலகத்துல இருப்பேன். நான் அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்காக எல்லாமே பண்ணணும். ஆபத்துனா நான் தான் முதல்ல போய் நிற்கணும். எப்படி ஒரு சமாரியன் அந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சானா அதே போல நான் நிற்கணும். ஆனா நான் ஒன்று இணைந்து இருக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கல. சோ ஆபிரகாமுக்கு லோத்துக்கு ஒரு பிரிவினை உண்டாச்சு. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு பிரிவினை உண்டாச்சு. அதுதான் ஞான அர்த்தம் உள்ளதுன்னு சொல்றாரு. அது அழகா, அது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. பழைய துருத்தியில புது திராட்சரசத்தை வார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரிதான் பவுல் பர்னபாக்கு ஒரு பிரிவினை உண்டாச்சு. அது மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். அப்போஸ்தலர் 15:40-41 வாசிங்களேக்கா. அப்போஸ்தலர் 15:40-41. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். என்ன ஆயிருக்குன்னா பவுல் பர்னபா தான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பர்னபா என்ன சொல்லிடுவாரு, நான் அவரால் யாரு
யோவானை அழைத்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லுவார். மார்க் என்னும் யோவான், அதாவது மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவான், மார்க்க அழைச்சு கொண்டு போறேன்னு சொல்வாரு. இவர் சொல்வாரு அவர் அந்த டைம்ல ஊழியத்துக்கு வரல, நம்ம இங்க போய் இந்த ஊழியம் செய்யணும். 2 பேருக்கு ஒரு லைட்டா ஒரு பிரிவினை உண்டாகும். கடைசியில பவுல் சீலாவை தெரிஞ்சு கொண்டு போயிருவாரு, இவர் மார்க்க தெரிஞ்சு கொண்டு போயிருவாரு. இப்ப கர்த்தர் தான் ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பிரிவினை கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு சூழ்நிலை, அது ஊழியமா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐக்கியமா இருக்கட்டும், இல்ல வேலை விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, தேவன் ஒரு பிரிவினை. ஏன் அந்த பிரிவினை சொல்றேன்னா, நீங்க கலாத்தியர் 2:13 வாசிங்கக்கா. கலாத்தியர் 2:13 எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:13 நான் எடுத்துட்டேன். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். என்ன ஆயிடும்னா, அந்த பேதுரு ஒரு விஷயம் செய்வார்ல, விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்தோன்னா விருத்த சேதனம் இல்லாதவர்கள், சிம்பிளா சொல்லணும்னா யூதர்கள்லாம் வந்தக்கப்புறம் ஜென்டைல்ஸ் மத்த புறஜாதியாரெல்லாம் பார்த்துட்டு உட்கார மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, கலவ மாட்டாரு. இதை பார்த்துட்டு பவுல் திட்டுவாரு. கிறிஸ்துவ வெளிப்பட்டதுக்கு அப்புறம் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமலும் இல்லை, ஆணும் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எதுவுமே இல்ல. நீ இப்படி மாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பவுல் டைரக்டா பேதுருவை கண்டிப்பாரு. இத்தனைக்கும் பவுல் வயதில் குறைந்தவர், பேதுரு வயதில் மிகுதியானவர். அதே மாதிரி பேதுரு தான் மூல கல்லு, அவர் தான் பெரிய ஒரு விசுவாசி, இவர் சின்னவர். ஆனாலும் கூட வேதத்தின்படி அது தவறுன்னு சொல்லி அவர் கடிந்து கொள்றாரு. இதுல பர்னபாவும் இழுப்புண்டு போனான்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, பவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, அவருடைய ஊழியத்தை முடிச்சிட்டு தீமோத்தேயு கையில கொடுக்கறப்ப அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அதுலயும் நான் பேசியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே. வாசிங்கக்கா, 2 தீமோத்தேயு 4:16-17 வாசிங்களேன். 16-17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இது ஒண்ணுதான் என் வாழ்க்கையை நான் முடிக்கிறப்ப, இல்ல என் அந்த உலகத்துல இருந்து நான் கண்ணை மூடுறப்ப என் சாட்சியா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரும் எனக்கு துணை. அவர் சொல்ற, நான் ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்றப்போ யாருமே எனக்கு துணையா இல்ல, எல்லாருமே என்னை அக்செப்ட் பண்ணி, அதாவது யாருமே என்ன புரிஞ்சுக்கல, யாருமே எனக்கு துணையா இருக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. ஆனா அந்த குற்றம் அவங்க மேல சுமர வேண்டாம், ஆனா கர்த்தரும் எனக்கு துணையாய் நின்று. அப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு துணை நிற்பவர் கர்த்தர் தான். இன்னைக்கு ஆண்டு சொன்ன, ஆண்டவரே இந்த மட்டும் இத்தனை மாதங்கள் கண்ணின் மணி போல தேவரீர் என்னை காத்தீர். இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 7 மாதம் முடிஞ்சது, 8வது மாதத்துல அடி வைக்கிறோம். இன்னைக்கு உலகம் இன்னைக்கு 1ஆம் தேதி என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கோம், தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார். ஆனா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், எனக்கு நீர் ஒரு பிரிவினை கொடுத்தீரே, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அங்க எப்படி தேவனும் மனுஷனும் ஒன்றா இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு உறவுல பாவம் எப்படி அவர்களை பிரித்ததோ, இன்னைக்கு நானும் உலகத்தோட தான் இருந்தேன். உலகத்தின் சம்பாஷணைகள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளதான் நான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா நீர் வந்ததுனாலதான் எனக்கு ஒரு பிரிவினை கொடுத்து இன்னைக்கு நான் உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறேன். இன்னும் நான் மாறணும், இன்னும் நீர் என்னென்னலாம் செய்ய நினைக்கிறீரோ, இன்னும் எதெல்லாம் நீர் என் இடத்துல வேண்டாம்னு நினைக்கிறீரோ. எனக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், பவுல் பர்னபா கஷ்டமா இருந்திருக்கும், ஆபிரகாம் லோத்துக்கும் கஷ்டமா இருந்திருக்கும், ஏன்னா லோத்தோட அப்பா இல்ல, இவர் தான் வளர்க்கிறாரு, கஷ்டமா இருந்திருக்கலாம். இஸ்மவேலுக்கும் ஈசாக்கும் கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா அதற்கு பின்னாடி ஒரு ஞான அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே அந்த ஒரு ஆதியில இருந்த அந்த ஒரு இணைப்பிரியா அந்த உறவுக்காக அதை மறுபடியும் கொடுக்கணும்ன்றதற்காக எப்படி பாவம் அதை பிரிச்சுச்சோ, பாவத்தை ஆளுகை செய்கிற நீர் எப்படி பரிசுத்தராய் ஒரு பிரிவினை கொடுத்து என்னை உலகத்தினின்று பிரித்தீரே, முதலாவது அதற்கு நன்றி. அதே மாதிரி அந்த பிரிவினையில நான் உம்மோடு கூட இன்னும் கிட்டி சேரணும். ஏன்னா நான் தேவனுடைய சாயலை மறுபடியும் பெற்றிருக்கிறேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அந்தபடி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எனவே இந்த பிரிவினைக்கு நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இணைகிறவர்களா இருக்கணும். அந்த உறவுக்கு, அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை நம்ம புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன ஆனாலும் சரி, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில எதுனாலும் நடக்கட்டும். நீ யாரை வைக்கிறீர், யார் வேண்டாம், எது வேணும் எது வேண்டாம், நீர் அறி. உலகம் 1000 சொல்லலாம், அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் உலகம் குற்றம் சொல்லும். அது அல்ல. பவுல் சொன்ன மாதிரி என் இறுதியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கிறப்போ கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுதலுக்காக எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினாரே, நன்றின்னு சொல்லி முடிக்கத்தக்க ஒரு உண்மையுள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவரோடு கூட இணைந்திருக்க
உலகத்துல எத்தனை பிரிவினை வந்தாலும் அதை நான் புரிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.